dear students, welcome to Jansen Academy. Okay, இப்போ நம்ம என்ன கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம்? NCERT அதாவது CBSE 10th Maths chapter 8 பார்த்துட்டு இருக்கோம். Introduction to Trigonometry அதாவது exercise 8.1ல எல்லா சம்ஸ்மே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து exercise 8.2 பார்க்கிறதுக்கு முன்னாடி நான் trigonometry உடைய டேபிள் பார்த்தலாம். ஓகேவா? ஆக்சுவலி எதுல இருக்கு 0 டிகிரில இருந்து உங்களுக்கு 90 டிகிரி வரை உங்களுக்கு டேபிள்ல வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. 0 டிகிரி angle என்ன வரும்? 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. ஓகேவா? ரேஷியோ என்னென்ன இருக்கு உங்களுக்கு தெரியும். sin, cos, tan, cosecant, secant, cot இது. ஓகே, இதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான். இது ஆக்சுவலி sin க்கு 0 டிகிரிக்கு 0, sin 30 டிகிரிக்கு 1/2, sin 45 டிகிரிக்கு 1/√2, sin 60 டிகிரிக்கு √3/2, sin 90 டிகிரிக்கு 1. இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூக்கும் இப்போ cos 0 எடுத்தோம்னா 1, cos 30 √3/2, cos 45 1/√2, cos 60 1/2, cos 90 0. இப்போ tan 0க்கு 0, tan 30க்கு 1/√3, அடுத்து tan 45க்கு 1, tan 60க்கு √3, tan 90க்கு நாட் டிஃபைன். ஓகே, இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் வருது இல்லை, இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இது பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான ட்ரிக்கு, எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ட்ரிக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க எக்ஸாம் டயத்தில். ஓகேவா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 ஃபார்முலாஸ் நீங்கள் நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த உங்களுக்கு sin A, cos A, tan A தெரிஞ்சிச்சுன்னா இதோடைய ரெசிப்ரோக்கல் தான் அடுத்து. சைனுடைய கொசிகனுக்கு என்ன வரும்? சைனுடைய ரெசிப்ரோக்கல். அடுத்து சீக்கனுக்கு என்ன வரும்? காசுடைய ரெசிப்ரோக்கல். காட்டுக்கு என்ன வரும்? டேனுடைய ரெசிப்ரோக்கல். ஓகேவா? இந்த 3 ஃபார்முலாஸை நீங்கள் நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டேபிள் முழுக்குமே உங்களுக்கு ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ sin A பாருங்கள். sin Aக்கு ஃபார்முலா என்னது? ஃபிங்கர்ஸ், அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபிங்கர்ஸ் பிலோ டிவைடட் பை 2. ஓகேவா? இப்போ நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்டை வச்சு தான் நம்ம இதை செய்ய போகிறோம். ஃபார்முலா பார்த்துக்கோங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபிங்கர்ஸ் பிலோ. ஓகேவா? ஃபிங்கர்ஸ் பிலோ டிவைடட் பை 2. அடுத்து காஸ் ஏக்கு என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபிங்கர்ஸ் அபோவ் டிவைடட் பை 2. tan ஏக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபிங்கர்ஸ் அபோவ் டிவைடட் ஃபிங்கர்ஸ் பிலோ. புரிஞ்சுதா? சைனுக்கு ஃபிங்கர்ஸ் பிலோ டிவைடட் பை 2, காஸ்க்கு ஃபிங்கர்ஸ் அபோவ் டிவைடட் பை 2, டேனுக்கு ஃபிங்கர்ஸ் அபோவ் டிவைடட் பை ஃபிங்கர்ஸ் பிலோ. ஓகே, நம்ம வந்து அவங்களுடைய லெஃப்ட் ஹேண்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லெஃப்ட் ஹேண்டில் இது வந்து லிட்டில் ஃபிங்கர், இதை வந்து என்ன எடுத்துக்கிறோம்? 0 டிகிரின்னு எடுத்துக்கிறோம் லிட்டில் ஃபிங்கரை. ரிங் ஃபிங்கர் என்ன எடுத்துக்கிறோம்? நம்ம 30 டிகிரின்னு எடுத்துக்கிறோம். மிடில் ஃபிங்கர் என்ன எடுத்துக்கிறோம்? உங்களுக்கு வந்து 45 டிகிரின்னு எடுத்துக்கிறோம். இண்டெக்ஸ் ஃபிங்கரை வந்து என்ன எடுத்துக்கிறோம்? நம்மளுக்கு 60 டிகிரி. தம் ஃபிங்கரை 90 டிகிரின்னு எடுத்துக்கிறோம் சைன் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? இது 0, 30, 45, 60, 90 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ sin ஏக்கு உங்களுக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபிங்கர்ஸ் பிலோ டிவைடட் பை 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ sin 0 கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஃபிங்கர்ஸ் பிலோ டிவைட் பை 2. இப்போ இதில் 0 டிகிரி எதை சொன்னேன் உங்களுக்கு? லிட்டில் ஃபிங்கர் தான் 0 சொன்னேன். ஓகேவா? இப்போ 0 டிகிரி கண்டுபிடிக்கணும்னா லிட்டில் ஃபிங்கரை மடக்கிட்டு இப்போ பாருங்கள், இது வந்து லிட்டில் ஃபிங்கருக்கு மேலே உள்ளது இதெல்லாம். ஓகேவா? 1 2 3 4ங்கிறது மேலே உள்ளது. கீழே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை தானே. உங்களுக்கு ஃபிங்கர்ஸ் ஏதாவது இருக்கா? இல்லை. ஸோ என்ன வரும் உங்களுக்கு? √0 டிவைடட் பை 2. ஃபிங்கர்ஸ் பிலோ டிவைடட் பை 2 தானே. இந்த ஃபிங்கருக்கு கீழே ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லை. ஸோ √0 டிவைடட் பை 2. √0 என்ன வரும்? 0/2. ஸோ sin 0 டிகிரி 0 போட்டாச்சு. அடுத்து 30 டிகிரி. 30 டிகிரிக்கு என்ன பண்ணணும்? இந்த விரலை மடக்கிக்கணும். இது 30 டிகிரின்னு சொன்னீங்கன்னா ஸோ 30 டிகிரி விரலை மடக்கிட்டு ஃபிங்கர்ஸ் பிலோ டிவைடட் பை 2. ஃபிங்கர்ஸ் பிலோவில் எத்தனை விரல் இருக்குது உங்களுக்கு? ஒரே ஒரு விரல் தானே இருக்குது. ஸோ √1 டிவைடட் பை 2. ஓகே, √1 ரூட் பண்ணாலும் 1 தான் வரும். ஸோ 1/2. ஓகேவா? sin 30 டிகிரி கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்து 45 டிகிரி. 45 டிகிரி இந்த மிடில் ஃபிங்கர் இதை மடக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறோம்? நம்மளுக்கு பிலோ ஃபிங்கர், இந்த ஃபிங்கருக்கு பிலோவில் எத்தனை இருக்குது? 1 2 ஃபிங்கர்ஸ் இருக்கா? ஸோ √2 டிவைடட் பை 2. √2 டிவைடட் பை 2. ஓகேவா? 2 வந்து 2 √2 சேர்ந்தது தான் உங்களுக்கு 2. ஓகேவா? ஸோ √2 டிவைடட் √2 இன்ட்டு √2. இதே நம்மளுக்கு கேன்சல் பண்ணிட்டோம்னா 1/√2 கிடைக்கும். ஓகேவா? sin 45 டிகிரி என்னது உங்களுக்கு? 1/√2. ஓகே, அடுத்து 60 டிகிரி. 60 என்னது? இந்த வேலை தான் சொன்னேன் நான். ஸோ இந்த வேலை மடிக்குங்க. ஃபிங்கர் பிலோ ஃபிங்கர் என்ன இருக்குது? 1 2 3. ஸோ √3 டிவைடட் பை 2. √3 டிவைடட் பை 2. ஓகேவா? அடுத்து sin 90 டிகிரி. sin 90 என்ன சொல்லி? தம் ஃபிங்கர். ஓகே, இதை மடக்கிங்க. பிலோவில் என்ன இருக்குது உங்களுக்கு? 1 2 3 4 ஃபிங்கர்ஸ் இருக்கா? ஸோ √4 டிவைடட் பை 2. √4 எப்படி எடுக்கலாம்? 2 × 2 ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 2 டைம்ஸ் தானே வரும். 2/2. ஸோ 1. அப்போ sin 90 டிகிரி வேல்யூ என்னது? 1. இப்போ உங்களுக்கு sin θ சம்மந்தமான எல்லாமே கண்டுபிடிச்சிட்டுமா? இதே மாதிரி தான் காஸ் கண்டுபிடிக்க போகிறோம். காஸ்க்கான ஃபார்முலா என்னது? ஃபிங்கர்ஸ் அபோவ். சைனுக்கு ஃபிங்கர்ஸ் பிலோ பார்த்தோம், காஸ்க்கு ஃபிங்கர்ஸ் அபோவ் பார்க்க போகிறோம். அதே தான் இது 0 டிகிரி
30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி. காஸ்க்கு என்ன செய்யணும்னா நம்மளுக்கு அபோவ் பண்ணும். இப்போ 0 டிகிரி கண்டுபிடிப்போம். இப்போ ஃபிங்கர்ஸ் ரூட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபிங்கர்ஸ் அபோவ் டிவைடட் பை 2. ஓகேவா? இப்போ இந்த ஃபிங்கருக்கு மேலே என்ன ஃபிங்கர் இருக்குது? 1 2 3 4 ஃபிங்கர்ஸ் இருக்கா? ஸோ ரூட் ஃபோர் பை 2. ஓகேவா? இப்போ ரூட் 4 என்ன வரும்? ரூட் எடுத்தோம்னா 2ன்னு வரும். 2 பை 2 கேன்சல் பண்ண என்ன வரும்? உங்களுக்கு 1 கிடைக்கும். ஓகேவா? அடுத்து சைன் 30 டிகிரி. அப்போ 30 இது மேலே உங்களுக்கு இந்த ஃபிங்கருக்கு மேலே எத்தனை ஃபிங்கர் இருக்குது? உங்களுக்கு 1 2 3 அப்போ என்ன இருக்குது? 3 ஃபிங்கர்ஸ் இருக்குது. ஸோ ரூட் 3 பை 2. ஓகேவா? அடுத்து 45 டிகிரி. 45 என்னது? இந்த நடு ஃபிங்கர். ஓகேவா? மிடில் ஃபிங்கர் இது எடுத்துடுறோம். மேலே என்ன இருக்குது? உங்களுக்கு 2 ஃபிங்கர்ஸ் இருக்குது. 1 2 இருக்குது. ஸோ ரூட் 2 டிவைடட் பை 2 என்ன வரும்? ரூட் 2 டிவைடட் பை 2. ரூட்னா என்னது? ரூட் 2 போட்டுரும். 2க்கு ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 இதை கேன்சல் பண்ணி 1 பை ரூட் 2. ஓகேவா? அடுத்து 60 டிகிரினா இதுதான். இதை மடக்கிக்கிறோம். ரூட் 1 ஒரு ஃபிங்கர் தான் இந்த இடத்துல இருக்குது. ரூட் 1 பை 2. ஓகே, ரூட் 1 பை 2 அப்போ 1 பை 2. அடுத்து சைன் 90 டிகிரி. அப்போ சைன் என்ன இதான் இது உங்களுக்கு. இதை மடக்கிறோம். மடக்கிட்டு மேலே ஏதாவது ஃபிங்கர்ஸ் இருக்கா? இல்லை. ஸோ ரூட் 0 டிவைடட் பை 2 ஈக்குவல் 0. ஓகேவா? இது காசு வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து டேனுக்கு என்ன ஃபார்முலானா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபிங்கர்ஸ் அபோவ் டிவைடட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபிங்கர்ஸ் பிலோ. ஓகேவா? இப்போ டேன் இருக்கு. நம்ம சைன் காசுக்கு இப்படி தான் ஃபிங்கர் வச்சோம். டேர்னை அப்படியே ஃபிங்கர் டேன் பண்ணிக்கிறோம். ஹேண்ட் என்ன பண்ணிக்கிறோம்? நம்ம இப்படி இருக்க ஃபிங்கர் டேன் வரும்போது அப்படியே டேர்ன் பண்ணிக்கிறோம். பட் லிட்டில் ஃபிங்கர் தான் உங்களுக்கு எப்பவும் போல் உங்களுக்கு 0 டிகிரி, இது 30 டிகிரி, இது 45 டிகிரி, இது வந்து உங்களுக்கு என்ன வரும்? உங்களுக்கு வந்து 60 டிகிரி, இது 90 டிகிரி. ஓகேவா? இப்போ அதே மாதிரி தான் 0 டிகிரி கண்டுபிடிக்கணும். இது மறைக்கலாம். உங்களுக்கு ஃபார்ம் என்னது? ஃபிங்கர்ஸ் அபோவ் டிவைடட் பை ஃபிங்கர்ஸ் பிலோ. இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது ஃபிங்கர்ஸ் இருக்கா? இல்லை. ஸோ ரூட் 0 டிவைடட் பை 1 2 3 4 ரூட் 4. ரூட் 0 டிவைடட் பை ரூட் 4. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு மேலே என்ன 0 இருந்தாலும் என்ன வருங்க? 0 தான் வரும். ஸோ 0 போட்டுட்டோம். அடுத்து டர்ன் 30 டிகிரி தான் 30 டிகிரி. இதை மடிக்கும். உங்களுக்கு ஃபார்ம் என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபிங்கர்ஸ் அபோவ் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபிங்கர்ஸ் பிலோ. என்ன அபோவ் இந்த ஃபிங்கருக்கு மேலே என்ன எத்தனை ஃபிங்கர் இருக்குது? ஒரு ஃபிங்கர் தான் இருக்குது. ஸோ ரூட் 1 டிவைடட் பை 1 2 3 ரூட் 3. ரூட் 1 டிவைடட் பை ரூட் 3. ரூட் 1 டிவைடட் பை ரூட் 3. ஓகே, 1 ரூட் பண்ணால் வெறும் 1 தான் வரும் உங்களுக்கு. 1 divided by root 3 tan 30 டிகிரி வேல்யூ. அடுத்து டர்ன் 45 டிகிரி. இந்த ஃபிங்கரை மடக்கிட்டு அபோல் எத்தனை இருக்குது? 1 2 இருக்குது. இப்போ ரூட் 2 இங்கேயும் பிலோவில் என்ன இருக்குது? 1 2 இருக்குது. ரூட் 2 டிவைடட் பை ரூட் 2 ரெண்டையும் கேன்சல் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு? 1. ஓகே, அடுத்து 60 டிகிரி. 60 என்னது? இந்த ஃபிங்கரை மடக்கிறோம். ஃபஸ்ட்டு அபோவ். ஓகேவா? 1 2 3 ரூட் 3 டிவைடட் பை ரூட் 1. ரூட் 3 டிவைடட் பை ரூட் 1. கீழே 1 இருந்தாலும் 1 இல்லைனாலும் 1 இல்லை. அவங்களுக்கு அப்படியே எடுத்து மேலே உள்ளது அப்படியே எடுத்து எழுதிடலாம். 1 இருந்தாலும் 1 தான், 1 இல்லாமல் இருந்தாலும் 1 தான். ஸோ ரூட் 3. ஓகேவா? அதை எழுதிடும். அடுத்து டர்ன் 90 டிகிரி. இதான் 90 டிகிரி. மடக்கணும்னா ரூட் 4 கீழே உங்களுக்கு என்ன இருக்கா? பிலோ ஒன்றுமே இல்லை, 0. ஸோ ரூட் 4 டிவைடட் 0. மேலே 0 இருந்ததுன்னா 0ன்னு எழுதிடலாம். கீழே 0 இருந்துச்சுன்னா 0 எழுதக்கூடாது. நாட் டிஃபைன் அப்படின்னு போட்டு முடிச்சிடுறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? இப்போ சைன் காஸ் டேன் 3 கண்டுபிடிச்சிட்டோமா? சைன் காஸ்க்கு இந்த ஃபிங்கர் எப்படி வச்சு செய்கிறீங்க? உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடை வச்சுட்டு இது 0 30 45 60 19 வச்சு செய்கிறீங்க. இப்படி வணக்கிட்டு சைனுக்கு என்ன வரும்? ஃபிங்கர்ஸ் பிலோ ரூட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபிங்கர்ஸ் பிலோ டிவைடட் பை 2. காஸ்க்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரூட் ஃபிங்கர்ஸ் அபோவ் பை 2. ஓகேவா? டேனுக்கு என்ன வரும்? உங்களுக்கு அப்படியே ஹேண்டை டேன் பண்ணிக்கிறீங்க. டேர்ன் பண்ணிட்டு அதே தான் 0 டிகிரி 30 டிகிரி இப்படி தான் வரும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ என்ன வரும் உங்களுக்கு? இதை மடக்கும் போது என்ன வரும்? பிலோ ஃபஸ்ட்டு அபோவ் அப்புறம் பிலோ. ஓகேவா? ரூட் ஃபிங்கர்ஸ் அபோவ் டிவைடட் பை ரூட் ஃபிங்கர்ஸ் பிலோ அதை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ சைன் காஸ் டேன் இது 3 பேசிக்காக தெரிஞ்சிச்சுன்னா அடுத்து உள்ள 3 உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஏன்னா இப்போ கொசிக்கன் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். கொசிக்கன் என்ன உங்களுக்கு? சைனுடைய ரெசிப்ரோக்கல் தான். இப்போ சைன் 0னா கொசிக்கனுக்கு என்ன வரும் உங்களுக்கு? 1 பை 0ன்னு வரும். ஓகேவா? என்ன வரும் உங்களுக்கு? 1 பை 0. இதோடைய தலைகீழ் தானே. இப்போ கொசிக்கன் ஃபார்ம் என்ன? கொசிகன் ஈக்குவல் டு 1 பை சைன். இப்போ கொசிகன் 0 வேணும்னா என்ன பண்ணுவோம்? 1 பை 0. கீழே 0 வந்து என்ன வரும் உங்களுக்கு? நாட் டிவைன். ஓகேவா? அடுத்து இங்கே என்ன இருக்குது? 1 பை 2 இருக்குது. அடுத்து என்ன? தலைகீழியாக தானே போடுவோம். இப்போ 2ன்னு வரும். கொசிகனுக்கு வந்து 30 என்ன வரும்? 2. அடுத்து சைன் 40க்கு 1 பை ரூட் 2 வந்துருச்சு. அப்போ கொசிகன் 40க்கு தலைகீழாக போடும்போது ரூட் 2 வந்துட்டு வரும். இப்போ சைன் 60க்கு வந்து ரூட் 3 பை 2 வரும். இதுவே கொசிக்கனுக்கு வரும்போது
2/√3 வரும். sin 90 டிகிரி 1 1 தான் வரும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ காஸ் சீக்கனுக்கு அப்போ இதோடைய தலைகீழ் 1/1 1. அடுத்து சீக்கன் 30 டிகிரி என்ன வரும்? 2/√3 வரும். அடுத்து சீக்கன் 45 டிகிரி என்ன வரும்? √2 வரும். அடுத்து சீக்கன் 60 டிகிரி என்ன வரும்? 2 வரும். இதோடைய தலைகீழ் தானே. இப்போ 1/2 தலைகீழ் போது 2 மாறும். இப்போ காஸ் 90 டிகிரி வந்து 0 இருக்கு. இப்போ இது வந்து 1/0 வரும். இப்போ என்ன வரும்? நாட் டிஃபைன்ட். சீக்கன் 90 டிகிரி என்ன வரும்? நாட் டிஃபைன்ட்னு வரும். ஓகேவா? அடுத்து அதே மாதிரி இதுக்கு காட்டு 0 டிகிரிக்கு என்ன வரும்? இங்கே 0 இருக்கு. அப்போ 1/0. அப்போ இது நாட் டிஃபைன்ட்னு வரும். ஓகேவா? அடுத்து இங்கே டர்ன் 30 டிகிரி. இதுவே காட் 30 டிகிரி போடும்போது இதோடைய தலைகிழி. ஸோ √3. அடுத்து டர்ன் 45 டிகிரி. இப்போ காட் 45 1/1 1 தான் வரும். டர்ன் 63 √3. இதுவே உங்களுக்கு காட் 63 வரும் 1/√3 வரும். ஓகேவா? இங்கே என்ன போட்டிருக்காங்க? √4/√0 போட்டிருக்காங்க டேனுக்கு. காட் வரும்போது என்ன வரும் உங்களுக்கு? √0 / √4 வரும். இதோடைய அப்படி தலைகீழ் தான். அப்போ என்ன வரும்? 0. ஓகேவா? இதுதான் உங்களுக்கு இங்கே பாருங்கள், சம பாருங்கள். இதே ஃபார்முலா தான் கொடுத்துருப்பாங்க. சைன் வந்திருக்காங்க 0 1/2 1/√2 √3/2 1. இப்போ இதோடைய தலைகீழ் உங்களுக்கு என்ன வரும்? உங்களுக்கு இப்போ கண்டுபிடிச்சோம்னா டிஃபைன் 2√2 2 /√3 1. ஓகே, இது எல்லாமே இதோடைய காஸ்க்கு இதோடைய தலைகீழ் எல்லாம் சீக்கனுக்கு வந்துடும். டேனுக்கு இதோடைய தலைகீழ் எல்லாம் காட்டுக்கு வந்துடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் உங்களுக்கு டேபிள். ஈஸியான மெத்தட். உங்களுக்கு அவங்க லெஃப்ட் ஹேண்ட் ஃபிங்கரை வச்சு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு சம் டயத்தில் எக்ஸாம் டயத்தில் நீங்கள் அழகாக அதை வச்சு உங்கள் ஃபிங்கர்ஸை வச்சு நீங்களே கால்குலேட் பண்ணி ஈஸியாக போட்டுடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.